Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. திமுகவில் பல தொகுதிகளில் பல டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து மாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் வந்து மினிஸ்டர்ஸுக்குமே ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மாநில உளவுத்துறையோட அறிக்கைகளை தாண்டி திமுகவுக்கு தனியாக, முதலமைச்சருக்கு தனியாக என்று அந்த குழுக்கள் இருக்கின்றன. பெரிய தனியார் புகழ்பெற்ற தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. அவங்க ரெகுலராக அசஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ பெரிய நெருக்கடி வரும். திமுக வந்து இரும்பு கோட்டை, திராவிட மாடலு, அப்பான்னு என்ன கூப்பிடுங்க அப்படின்னா அவர் ஏதோ பேசி கிடக்கிறார் முதலமைச்சர். உண்மையாக கீழே இருக்க பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ண மறுக்கிறார். கீழே கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கட்சிக்காரன் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது. சில மாவட்டங்களில் சீனியர்ஸை ஓரம் கட்டுறாங்க. உதாரணத்துக்கு பொன்முடியை ஓரம் கட்டுறாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டுறாங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இப்போ சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க ஏடிஎம்கே ஓடிட போகிறானோன்ட்டு. ஒரு மனுஷன் 50 வருஷமாக எம்எல்ஏ வந்தால் ஜனநாயகம் இல்லைங்க. அது வந்து வாரிசு அரசியல், மன்னராட்சி. அது ஒரு மாவட்டத்தில் ஒரு மனிதன் தான் 50 வருஷமாக திமுகவோட முகமாகவும் எம்எல்ஏவும் இருப்பார்னா அது மன்னராட்சி. ஜனநாயகம்னு பேசுகிறதே அவமானம். கட்சிக்கு அது ரொம்ப கெட்ட பேர். நல்லா ஓடிட்டுருக்கிற வரைக்கும் தான். நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துன்னா கட்சி வந்து பொலன்னு உதிர்ந்துடும். சார், ஆனால் ஏடிஎம்கே தரப்பில் இந்த கிரவுண்ட் ஒர்க்குன்றது அவங்க எந்த அளவுக்கு சரி இருக்கும்? 2 பிரச்சனை திமுக அண்ணா திமுகவை பிடிச்சி பிடரியை ஒலுக்கிக்கிட்டு இருக்கு. பிரிந்தவர்களை சேர்க்கணுமா வேணாமா, பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணுமா வேணாமா, இந்த 2 பிரச்சனையும் அண்ணா திமுகவை ஒலுக்கிக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் டைமில் திமுக விஸ்வரூபம் எடுத்துருவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை சமாளிக்கணும்னா அது இணையான ஒரு மத்தியில் இருக்க மாநிலத்தில் ஆளுங்களுடைய கட்சியோட அட்டகாசம்னா அதுக்கு சமாளிக்கிறது மத்தியில் ஆளுங்களுடைய கட்சியோட அட்டகாசம் உனக்கு வேணும். அது இல்லாமல் சமாளிக்க முடியாது. அந்த விதத்தில் பிஜேபியோட உறவு வேணுன்றதுல அதிமுகவில் ஒரு தரப்பினருக்கு விருப்பம் தான்றாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு வந்து அது மதவாதம், கண்டிப்பாக மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடும், நம்ம பார்த்துடலாம், ஓட்டு பார்த்துடலாம் 2 பேரையும் தான் அவங்க நினைக்கிறாங்க தான். பட் தலைமை சார், பிஜேபி என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? லைக் பிஜேபி ஒன்றே தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போகணும். 26 திமுக தோப்படிக்கணும். அதிமுக தலைமையில் ஒரு கவர்மெண்ட் வரணும். ஒன்றிணைந்த அதிமுக வேணுமா இல்லை எடப்பாடி தலைமையே போதும்? இது நடந்ததுன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும். அதை பற்றி பிஜேபி கவலை இல்லை. ஏன்னா நாடு நல்லா இருந்தால் பிஜேபிக்கு பிடிக்காது. பிஜேபிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்க, பிஜேபிக்கு என்ன வேணும், பிஜேபிக்கு தான் வேணும். சார் வணக்கம் சார். திமுகவில் மாவட்ட செயலாளர், அதுவும் பல தொகுதிகளில் பல டிஸ்ட்ரிக்ஸில் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து மாற்றப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இதனால இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் வந்து மினிஸ்டர்ஸுக்குமே ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக என்ன நடக்குது சார்? கட்சிக்குள்ளே அவங்க களை எடுப்புகள், புதியவர்களை சேர்த்தல தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கட்சி மாவட்ட செயலாளருடைய செயல்பாடுகள், எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள், திமுகவிடம் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த ஏஜென்சிஸ், ப்ரைவேட் ஏஜென்சிஸ் இருக்கவங்களுக்கு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களால் கண்காணிக்கப்படுகின்றன. மாநில உளவுத்துறையோட அறிக்கைகளை தாண்டி திமுகவுக்கு தனியாக, முதலமைச்சருக்கு தனியாக என்று அந்த குழுக்கள் இருக்கின்றன. பெரிய தனியார் புகழ்பெற்ற தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. அவங்க ரெகுலராக அசஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன்படியில் அவங்க ஆட்களை சேர்க்கறது, கொடுக்கறது 2மே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு சிக்கலான பணி. ஏன்னா ஆளும் கட்சியில் வந்து ஒருத்தர் மாவட்ட செயலாளராக போட்டால் 4 பேர் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. பல இடங்களில் மந்திரிகளே மாவட்ட செயலாளராகவும் இருக்காங்க. அந்த சிக்கலும் இருக்குது. ஆகவே இந்த மாதிரியான கருத்து கணிப்பு, இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து அங்கே வழக்கமாக நடக்கிறதுல இருக்கிறது தான். அதிகாரத்தில் இருக்கும்போது குடைச்சல் அதிகமாக இருக்கும், அரசுக்கான அழுத்தமும் அதிகமாக இருக்கும். பவரில் இருக்கும்போது சம்மந்தப்பட்டது, பசை சம்மந்தப்பட்டது. அப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த கட்சியும் இல்லை, 2 திராவிட கட்சியும், அண்ணா திமுக இருந்தாலும் இல்லை நாளைக்கு காங்கிரஸ் யார் வந்தாலும், திமுகவில் வந்து கட்சி கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ரொம்ப கடுமையான சட்ட விதிகளை கொண்ட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க ஒரே கட்சி இந்தியாவில் திமுக தான். பவரில் இருந்தாலும் இல்லாட்டி மாவட்ட செயலாளர் பதவி வந்து மந்திரி பதவியோட வசந்தது. அது வந்து மந்திரியாவது 5 வருஷத்துக்கு ஒரு எந்திரி ஆகிடுவார். மாவட்ட செயலாளர் அப்படி இல்லை. காலை ஊனிட்டார்னா அவரில் வாழ்க்கை பூரா அவர் தான் இருப்பார். 30 வருஷம் மாவட்ட செயலாளர் இருக்கவங்களாம் இருக்காங்க. அதனால் அதில் ஒரு எதிர் அணிகளும் மாற்று அணிகளும் உருவாகுது. இப்போ உதாரணத்துக்கு டேக் வேலூர், துரைமுருகன் ஆலமரம் மாதிரி கீழே புல்லுகளை வளர விடாமல் பண்ணிட்டார். அடுத்து அவர் பையன் வந்துட்டார். 50 வருஷமாக எம்எல்ஏ. ஒரு மனுஷன் 50 வருஷமாக எம்எல்ஏ வந்தால் ஜனநாயகம் இல்லைங்க. அது வந்து வாரிசு அரசியல், மன்னராட்சி. அது ஒரு மாவட்டத்தில் ஒரு மனிதன் தான் 50 வருஷமாக திமுகவோட முகமாகவும் எம்எல்ஏவும் இருப்பார்னா அது மன்னராட்சி. ஜனநாயகம்னு பேசுகிறதே அவமானம். கட்சிக்கு அது ரொம்ப கெட்ட பேர். நல்லா ஓடிட்டுருக்கிற வரைக்கும் தான். நாளைக்கு ஒரு சிக்கல் வந்துன்னா கட்சி வந்து பொலன்னு உதிர்ந்துடும். அது ஓரளவு ஸ்டாலினை புரிஞ்சதானதால் நீங்கள் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அவங்க.
மகனே கொண்டு வந்து ஒரு உட்கார வச்சுட்டாரு. மகன் வந்து அவருக்கு தேவையான டீமை தான் கொண்டு வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களாகத்தான் திமுகவில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். திமுகவோட பலமும் அவங்க தான், பலவீனமும் அவங்க தான். ஆகவே இப்போ நீங்கள் சொன்ன இந்த நியமனங்கள் இதெல்லாம் வழக்கமாக இருக்கக்கூடியதான். இதில் ஒன்றும் பெரிய இஷ்யூ இருக்குதா நான் பார்க்கல. ஆனால் எம்எல்ஏ சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ பெரிய நெருக்கடி வரும். திமுக வந்து இரும்பு கோட்டை, திராவிட மாடல், அப்பான்னு என்ன கூப்பிடுங்க, இப்படிலாம் அவர் ஏதோ பேசி கிடக்கிறார் முதலமைச்சர். உண்மையாக கீழே இருக்க பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ண மறுக்கிறார். கீழே கட்சிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை இருக்குது. மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. கட்சிக்காரன் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருக்குது. அதை களைவதற்கு அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதெல்லாம் அவங்களுக்கு எலெக்ஷன் நேரத்தில் காட்டும். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கலையெடுப்புகள் இதெல்லாமே ஒரு நார்மலான விஷயம்னாலும் நான் இந்த இடத்துல ஏன் இதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் 200 சீட்டு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு திமுக எப்பயோ வந்து அரசியலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஒரு 3 months பிஃபோரே வந்து மாவட்ட செயலாளர்கள் நியமித்து ஒரு தொகுதி செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து எல்லாருமே வந்து இப்பயே இறங்கி வேலை செய்யுங்க அப்படின்ற ப்ராசஸ்லாம் அவங்க எப்பயோ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ வந்து திமுகக்குள்ளே இந்த ஒரு மாற்றங்கள் வந்து நம்ம எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய மாற்றம் தாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அது ஒன்றும் விதிகள் கிடையாது, மாற்றக்கூடாது, தேர்தல் நடத்த விதிமுறை வந்துச்சுன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. வசதிக்கு ஏற்ப அவங்க மாற்றுறாங்க. அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், மாற்றுறாங்க. அதை நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. இதில் குறை சொல்கிறதுக்கு திமுக அரசாங்கத்தோட குறைபாடு செயல்பாடுகளை குறை சொல்லலாம். திமுக உள்ளே நடக்கக்கூடிய நியமனங்களை பற்றி நம்ம எதுவுமே பேச முடியாது. அது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பலவீனம் ரெண்டுமே அவருக்கு ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால் அதில் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுன்றது பெரிய அளவில் சரியாக இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஒரு ட்ரெண்டு சில மாவட்டங்களில் சீனியர்ஸை ஓரம் கட்டுறாங்க. உதாரணத்துக்கு பொன்முடியை ஓரம் கட்டுறாங்க, இப்போ கம்ப்ளீட்டாக ஓரம் கட்டுறாங்க. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இப்போ சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க ஏடிஎம்கே ஓடிட போகிறானோன்றது. ஸோ அவங்க வந்து இதை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அகெயின் சில ஒரு மாவட்டம்னா அதில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் கடந்த 40-50 வருஷமாக கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சார், இப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஏஜென்சிஸ்னால் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த ப்ரைவேட் ஏஜென்சி சொல்கிறதுக்காக அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்க தொகுதிகள் அந்த பகுதிகள் எல்லாமே மாறுது அப்படின்றாங்கல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நமக்கு ஊர்ஜிதமாகாத தகவல். எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ரோல் வேறு. இதில் வந்து அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வரும், ப்ளஸ் ப்ரைவேட் ஏஜென்சிஸை வச்சு அவங்க ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. அதை வச்சு அப்படியே போக மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அவங்க கேட்டுப்பாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ நான் எலெக்ஷன் டைம், அது எலெக்ஷன் டைமில் தான். இந்த நேரத்தில் வந்து மாவட்ட செயலாளர் நியமனம், மறு நியமனம், நீக்கல், சேர்த்தெல்லாம் வந்து கட்சி தலைமை தான் எடுக்கும். கட்சி தலைமைக்கு உளவுத்துறையிலேருந்து கவர்மெண்ட் கையில் இருக்கிறதுனால போலீஸ் ரிப்போர்ட் போவோம், கட்சிக்குள்ளேயே வந்து விவரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் போவோம். அதை தாண்டி ஒரு அசஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அவங்க துல்லியமாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. எதை கொடுத்தாலுமே வந்து அது தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். எல்லா கட்சியுமே இன்றைக்கி அப்படி ஆகிடுச்சு. திமுகக்குள்ளேயும் அது வந்தது என்பது வந்து அவங்க மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இதில் புதுசாக சில பேர் ஏடிஎம்கேக்கு போகிறதா, இந்த தோப்பு வெங்கடாசலம்லாம் மறுபடியும் ஏடிஎம்கேக்கு போக போகிறாருன்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. மறுபடியும் அவரை பிடிச்சிங்க தலைவராக, மாவட்ட செயலாளராக கொடுத்துட்டாங்க. பதவி இல்லைன்னா எப்படி இருப்போம்? அதிகாரத்தில் இருக்குன்னா கடைசி 1 வருஷம்தான். அதுக்கப்புறம் 26 ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ யாருக்கும் தெரியாது. அப்போ இப்போயே பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துடணும், சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தணும் தான் நினைப்பான் கட்சிக்காரன். அது இயல்பு. இந்த கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியுமே. நான் திமுக மட்டும் சொல்ல, திமுக இருந்தாலும் இதே கதி தான். அதனால் கட்சி தலைமைக்கு எல்லாம் தெரியும். இதில் நாம் பெருசாக பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ரிசல்ட் என்னன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். சார், ஆனால் ஏடிஎம்கே தரப்பில் இந்த கிரவுண்ட் ஒர்க்குன்றது அவங்க எந்த அளவுக்கு சார் இது பண்ணி அவங்க உள்ளுக்குள்ளே அடிச்சுன்னு இருக்காங்க. இப்போ கட்சி வந்து ஒன்று சேர்ந்தது ஒன்று சேரணுமா, 2 பிரச்சனை திமுக திமுகவை பிடிச்சி பிடரியை ஒலுக்கிக்கிட்டு இருக்கு. பிரிந்தவர்களை சேர்க்கணுமா வேணாமா, பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணுமா வேணாமா, இந்த 2 பிரச்சனையும் அதிமுகவை ஒலுக்கிக்கிட்டு இருக்கு. பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணும்னு அதிமுகவில் இருக்க பலரும் விரும்புகிறாங்க, உண்மை. ஆனால் பிஜேபியோட சேரணுமா வேணாமான்னா பலருக்கு அதில் விருப்பம் இல்லை, சிலருக்கு விருப்பம் இருக்குன்றாங்க. எக்ஸாக்ட் பொசிஷன் என்னன்னு நமக்கு தெரியல. அதிமுக சராசரி அதிமுக தொண்டனுடைய குரல் பிஜேபியோட அலையன்ஸ் போகணுமா வேணாமான்னா அது என்னன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஓப்பனாக சொல்கிறதுனா. ஏன்னா திமுக மாதிரி ஒரு வலுவான கூட்டணியை எதிர்கொள்ளும் போது மதவாதம் அப்படி இப்படின்னு பேசினாலும் பிஜேபி கூட இருந்ததுன்னா எலெக்ஷன் டைமில் திமுகவோட அராஜகத்தை சமாளிக்கிறதுக்கு அது உதவும். எலெக்ஷன் டைமில் திமுக விஸ்வரூபம் எடுத்துரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அதை சமாளிக்கணும்னா அது இணையான ஒரு மத்தியில் இருக்க மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சியோட அட்டகாசம்னா அதுக்கு சமாளிக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய கட்சியோட அட்டகாசம் உனக்கு வேணும். அது இல்லாமல் சமாளிக்க முடியாது. அந்த விதத்தில் பிஜேபியோட உறவு வேணுன்றதில் அதிமுகவில் ஒரு தரப்பினருக்கு விருப்பம் தான்றாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு வந்து அது மதவாதம், கண்டிப்பாக மைனாரிட்டிஸ் ஓட்டு போயிடும், நம்ம பார்த்துடலாம், ஓட்டு பார்த்துடலாம் 2 பேரையும் தான் அவங்க நினைக்கிறாங்கன்றாங்க. பட் தலைமை என்ன முடிவு பண்ண போகுதுன்னு தெரியல.
எடப்பாடிக்கு கடுமையான அழுத்தங்கள் இருக்கின்றன. பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அழுத்தம், பிஜேபியோடு சேர வேண்டும் என்றும் ஒரு அழுத்தம். 2 அழுத்தத்தையும் இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பார்னு தெரியாது. சார் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார், அவங்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இது அடுத்த மாதம் தான் வந்து ஏதோ அவங்க வந்து பொதுக்குழுலாம் கூட்டுறாங்கன்றாங்க. இன்னும் ஒரு ஃபுல் பாலிடிக்ஸ்க்கே வரலையே. இந்த சினிமாவை முடிச்சுட்டு ஒரு முதல்ல ஒரு பாத யாத்திரை போக போகிறாருன்றாங்க. அதுக்கு பிறகு தான் அது பிக்கப் ஆகும். இப்போ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. பல பிரச்சனைகளும் அவங்களுக்கு கருத்தே இல்லை, கருத்து சொல்கிறதே கிடையாது. அதிமுக மாதிரி கருத்து சொல்லுவாங்க. பாலிடிக்ஸே இல்லாமல் பாலிட்டிஷியனாக பொலிட்டிக்கல் பார்ட்டியை விஜய் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரெஸ்ஸை ஒரு தடவை கூட பார்க்கல, முக்கியமான பிரச்சனைகளில் பேசலை. உங்களுக்கு பிடிச்ச ரிப்போர்ட்டர்ஸ்கிட்டையாவது பேசினா அதையும் பேச மாட்டேன்றாரு. இது எங்கே இந்த டேக் ஆஃப் ஆகும்? இப்படி போச்சுன்னா இந்த டேக் ஆஃப் ஆகிறதே கஷ்டம். சார் பிஜேபி என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? லைக் பிஜேபி ஒன்றே தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தெளிவாக திமுக கவர்மெண்ட்டு வீட்டுக்கு போகணும். 26 திமுக தோக்கடிக்கணும். அதிமுக தலைமையில் ஒரு கவர்மெண்ட் வரணும். ஒன்றிணைந்த அதிமுக வேணுமா இல்லை எடப்பாடி தலைமையே போதும் அப்படி? இல்லை, ஒன்றிணைந்த அதிமுக தான் அவங்களுக்கு வேணும். ஒன்றிணைந்த அதிமுக வேணும், எடப்பாடி தலைமையிலேயே வேணும், அதில் மாற்று இல்லை. திமுக தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பணும். அதிமுக எடப்பாடி தலைமையில் அமைகிற மந்திரி சபையில் பிஜேபிக்கு ஒரு 4 மந்திரி இருக்கணும். இதுதான் பிஜேபி விரும்புகிறான். இது நடந்ததுன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும். அதை பற்றி பிஜேபி கவலை இல்லை. ஏன்னா நாடு நல்லா இருந்தால் பிஜேபிக்கு பிடிக்காது. பிஜேபிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்க, பிஜேபிக்கு என்ன வேணும்? பிஜேபிக்கு தான் வேணும். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகணும். அது எடப்பாடி தலைமையிலே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். திமுக ஆட்சியை அகற்றிட்டு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி மந்திரி சபை வரணும். கூட்டணியில் எலெக்ஷன் டைமில் கூட்டணி இருந்த எல்லாருக்கும் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். பிஜேபியில் ஒரு 4 மந்திரி இருக்கணும். 4 எம்எல்ஏ இருந்தாலும் பிஜேபிக்கு 4 மந்திரி இருக்கணும். இதை தான் அவங்க விரும்புகிறாங்க. 4 மந்திரி பிஜேபிக்கு தமிழ்நாடு கிடச்சானா தமிழ்நாடு அமோகமாக வளரும். யோசிச்சு பாருங்கள், திருப்பரங்குன்ற மாதிரி ஒரு கிரைசிஸ்ஸு, மந்திரி சபையில் 4 மந்திரி இருக்காங்கன்னா என்ன நடக்கும்? பிஜேபி மந்திரி தமிழ்நாடு பற்றி எரியும். ஆகவே மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்தை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த சின்னம் ரீதியான தீர்ப்பு வந்ததுலேருந்து அவர் ஒரு பக்கம் அதிமுகலேருந்து முக்கிய நிர்வாகிகள், முக்கிய அமைச்சர்கள் என்னுடன் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ கோவை போயிருக்காங்க. நியூஸில் பார்க்கும்போது லைக் அங்கே வந்து செங்கோட்டையன் அவர் சந்திக்கவே வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் ஒரு சில நியூஸ் நம்ம பார்க்க முடியுதுல்ல, அதை எப்படி பார்க்கணும்? அதெல்லாம் சும்மா அதை வந்து பிளேயிங் டு த கேலரிஸ் இஷ்யூ. அது இல்லை. அதிமுகலேருந்து பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. இதே தான் 4 வருஷமாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து கட்சியில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். பிஜேபி அவரை பேக்கப் பண்ணுது. அடுத்த 4 மாதத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிஜேபியோட அழுத்தம் அதிகமானால் எடப்பாடி என்ன செய்வார்ன்றது $1 மில்லியன் கொஸ்டின். பிஜேபி சொன்னதை எடப்பாடி கேட்கலன்னா அதிமுகவே கண்டிப்பாக பிஜேபி உடைக்கும். அப்போ எவன் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. எவன் வேணால் எங்கே வேணால் போவான், ஃப்ரீ ஃபார் ஆல். அது நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறோம். அடிப்படையில் மதசார்பற்ற ஒரு கட்சி, அது வலுவுடன் இருப்பது தமிழக அரசியலுக்கு நல்லது. அது சிதைந்தால் தமிழ்நாடு அரசியலுக்கு பெரிய ஆபத்து தான். மற்றபடி ஓபிஎஸ் வந்து என் கூட அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான்றதெல்லாம் வந்து இந்த காட்டு வழியில் போகும்போது ஒருத்தன் சத்தமாக பாட்டு பாடிட்டு போடுவான், இந்த பயம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு, அந்த மாதிரியான பேச்சு. அது ஒன்றும் பெரிய அர்த்தம் கிடையாது. ஓகே சார், நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணீங்க. நேரம் ஒதுக்குறதுக்கு நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.